ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சைவ மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சைவ மீன் வறுவல் செய்கிறதுக்காக ஒரு வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய வாழைக்காய் எடுத்துருக்கோம். இந்த ஒரு வாழைக்காவே ஒரு 15 பீஸ் போடலாம். நம்ம அந்த வாழைக்காவை மேல் தோல் சீவிக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் அப்படியே மீன் டேஸ்ட் இருக்கும். நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க இது விரும்பி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேல் தோல் எல்லாம் சீவியாச்சு. சைடில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வாழைக்காவை நம்ம மீன் ஷேப்பில் தான் வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறன்னு வீடியோவில் பாருங்கள். இதே போல் நீங்களும் கட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே கனமாக போட்டால் வாழைக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் மெலிசாக போட்டுக்குங்க, அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம வாழைக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீன் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம சைடில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது மசாலா இன்னும் நல்லா அதில் உள்ளே ஏறும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது அது மீன் நினச்சே சாப்பிடுவாங்க, அந்த ஃபீல் இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் 600 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களும் மிக்க நன்றி. நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபரை எதிர்பார்க்குறோம், அது உங்களால் தான் முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைவ மீன் வறுவலுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் நம்ம வாழைக்காய் கூட சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ண வாழைக்காலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. எடுத்து வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணியை லேசாக தெளிச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா அது வாழைக்காயில் மசாலா ஒட்டும். கொஞ்சமாக தெளிச்சிக்கணும், ரொம்ப சேர்த்தா மசாலா கீழே போயிடும், வாழைக்காயில் ஒட்டாது. லேசாக கொஞ்சமாக தெளித்து சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலா மிக்ஸ் பண்ண வாழைக்காவை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சைவ மீன் பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா 1/2 மணி நேரம் ஊறுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். நம்ம மீன் பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம்.
பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனையே கம கமன்னு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா அப்படி. நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீதி உள்ளதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வாழைக்காய் வறுவல், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரிஞ்சி சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள். சின்ன பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சைவ மீன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.